இப்போ மகாபலிபுரமில் நம்ம போகிற செகண்ட் ஸ்பாட்டு தான் இது. சொந்த டிக்கெட் காமிச்சிட்டு போகலாம். ஸோ கைஸ் ஸ்டாம்ப் போட்டாச்சு. ஸோ இதை பற்றி என்னென்னு நான் உங்களுக்கு கிளியராகவே சொல்கிறேன். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 2வது ஸ்டாம்ப்பு. ஸோ இதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணி ஆகணும். ஸோ நீங்கள் மகாபலிபுரம் உள்ளே வரும்போது என்ன ஆகும்னா, ஃபர்ஸ்ட் வந்து 15 rupees பார்க்கிங்க்கு. ஒரே ஸ்பாட்டுக்கானா இல்லை கிடையாது, இது ஒரு சர்ப்ரைஸ் அண்டு இட்ஸ் எ பியூட்டிஃபுல் திங் கைஸ். ஏன்னா எல்லா இதுலேயுமே வந்து பார்க்கிங்ஸ் வந்து ஸ்கேம் பண்ணுவாங்க, பார்க்கிங்காக இருக்கட்டும் வேறு எதனா. பட் மகாபலிபுரமில் எனக்கு வந்து இம்ப்ரெசிவான திங்ஸு என்னென்னு நான் சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு இந்த 2 ஸ்டாம்ப்பு நம்ம இதுக்கு ப்ரீவியஸ் vlog நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் வந்து இதே டிக்கெட் தான், வெறும் ஸ்டாம்ப் போட்டுருவாங்க. அண்ட் உள்ளே போயிட்டு ப்ரீவியஸ் vlogல நம்ம பார்த்தோமா, ஷோ டெம்பிள் போயிருப்போம், ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டிருப்போம். அதே மாதிரி இது வந்து இந்த பர்டிகுலர் இதுக்கும் சேம் டிக்கெட் தான் கைஸ். இது ஒருத்தருக்கு 40 rupees. ஸோ இந்த மகாபலிபுரமில் ஒரு 5 இது இருக்குது கைஸ். பட் நான் செலக்ட் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஷோ டெம்பிள் ஃபர்ஸ்ட் vlog. செகண்ட் vlog பார்த்தீங்கன்னா பஞ்சரதாஸ் அப்படின்ற இது ஒரு பிளேஸு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து லைட் ஹவுஸ் அப்படின்ற ஒரு இது இருக்குது. ஸோ அங்கே தான் போகிறோம். ஸோ அது நெக்ஸ்ட் vlogல நான் போடுவேன். மகாபலிபுரமில் செகண்ட் ஸ்பாட் பார்த்தீங்கன்னா பஞ்சரதாஸ். ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக காமிக்க போகிறேன். இப்போது ஐ ஹோப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் என்ன சொல்ல வரேன்ட்டு. நீங்கள் ஒரு டிக்கெட் பர் பர்சன் 40 ரூபா ஓகேங்களா, 40 rupees நீங்கள் போட்டிங்கன்னா ஓகேங்களா, இங்கே இருக்கிற எல்லா ஸ்பாட்டுக்குமே அதே டிக்கெட் தான். ஒன்லி நீங்கள் போகும்போது கேட்டில் வந்து சீல் வச்சுருவாங்க ஒரு டைம் வந்திருக்கீங்கன்ட்டு. என்னென்னா இப்போ நம்ம வந்திருக்க ஸ்பாட்டு வந்து பஞ்சரதாஸ் அப்படின்ற ஒரு பேர் கைஸ். பஞ்சரதாஸ் இஸ் நத்திங் பட் விக்கிபீடியா தான் எனக்கு சொல்லிச்சு. தமிழில் இது எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, ஐந்திணை கோவில் அப்படின்ற மாதிரி விக்கிபீடியாவில் போட்டிருக்கு. ஐந்திணை அப்படின்னும் போதே உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா, ஒரு 5 மேஜரான திங்ஸ் வந்து இங்கே பண்ணியிருக்காங்க. ஸோ பேசிக்கலி இது என்னென்னா ஆர்கிடெக்சர் ஒர்க் கைஸ், ஆர்கிடெக்சர்னுவாங்களே. ஸோ கல்லாலேயே செதுக்கி சிற்பம் மாதிரி பண்ண ஒரு பழங்காலத்து இதுதான். அண்டு நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ அந்த 5 திங் இங்கே தான் இருக்குது கைஸ். ஸோ ஒன்றா சொல்கிறேன் பாருங்கள். ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த சிங்கம் இது இருக்குங்களா, சிங்கம். அதே மாதிரி வந்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு எலிஃபெண்ட் ஆர்கிடெக்ட்ஸ் பண்ணியிருக்காங்களா. இது எல்லாமே வந்து ஸ்டோனில் தான் பண்ணியிருக்காங்க. மகாபலிபுரம் அப்படின்னாவே நீங்கள் பேனராக இருக்கட்டும் இல்லை வீடியோவாக இருக்கட்டும், இந்த 2 ஓகேங்களா, அந்த எலிஃபெண்ட்டும் அதே மாதிரி வந்து இந்த சிங்கம் ஓகேங்களா, இந்த 2 வந்து ஸ்டாச்சு பார்க்காம நீங்கள் மகாபலிபுரம் அப்படின்ற ஒரு பேரை நீங்கள் பார்க்க முடியாது, ஆட்ஸாக இருக்கட்டும். ஸோ இது ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ஸ்பாட் ஃபார் ஆர்கிடெக்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ யாருக்கெல்லாம் ஆர்கிடெக்சர் பிடிச்சிருக்கோ அவங்கெல்லாம் யூ பீப்புள் வில் லவ் திஸ். பிகாஸ் இது அந்த காலத்தில் வந்து கட்டியிருக்காங்க பாருங்கள். நான் உங்களுக்கு காமிக்கிறேன் கைஸ் ஓகேங்களா. ஸோ எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இது ஃபுல்லாகவே இங்கே பாருங்கள், ஒரு பாறைக்கல்லை வச்சு ஃபுல்லாகவே செதுக்கியிருக்காங்க. ஸோ நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, சிங்கப்பூருக்கு வந்து அந்த லைன்லேருந்து வாட்டர் ஃபால் வரை வரும் ஓகேங்களா. அதே மாதிரி தான் இப்போ நீங்கள் இந்த மகாபலிபுரம் பஞ்சரதாஸ் வந்தீங்கன்னா இது இல்லாமல் இதே இல்லை. ஸோ இது ஒன்று ஓகேங்களா. அண்டு இப்போ 5 கோவில் மாதிரி இருக்குது பாருங்கள். அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு வந்து டைரெக்டாக காமிச்சிடுறேன். நிறைய பேர் இருக்காங்க, பட் உங்களுக்கு வந்து ஒன்றா உங்களுக்கு வந்து காமிச்சிடுறேங்க. ஸோ ஸ்டார்டிங்லேயே நீங்கள் வந்தோடனே கேட்லேருந்து வந்தீங்கன்னா இந்த 2 ஸ்டாச்சூஸ் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இது அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து இந்த பர்டிகுலர் இது கைஸ் ரைட். ஸோ அப்படியே போகலாம். ரொம்ப கூட்டமாக இருக்காங்க நிறைய. ஸோ உள்ள கைஸ் இட்ஸ் டெம்பிள் கைஸ். ஸோ ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. ஸோ அவங்க போயிட்ட பின்னாடி எடுக்கலாம் அப்படின்னு பார்க்குறேன். ஸோ லெட்ஸ் ட்ரை கைஸ். எல்லோரும் போயிட்டோம். ஸோ அந்த பஞ்சரதாஸில் ஃபஸ்ட்டு ஆர்கிடெக்சர் பாருங்கள். ஸோ ஸ்டெப்ஸு எல்லாமே வந்து கல்லில் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிற இதுதான் கைஸ் பாருங்கள். ஸோ திஸ் இஸ் த ஆர்கிடெக்சர் ஒர்க். அவங்க எப்படி செதுக்கியிருக்காங்க அதுதான் மெயின் கைஸ். அதுவும் இது வந்து அந்த காலத்துலேயே பண்ணியிருக்காங்கன்னா பார்த்துக்கோங்களேன் எப்படி இருக்குன்ட்டு. வேறு லெவலில் இல்லை கைஸ். பார்த்து எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள். ஸோ அப்படியே வாங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட்டு பஞ்சரதாஸில் ஃபஸ்ட்டு வந்து இது. ஸோ மறக்காமல் நீங்கள் சொல்லுங்கள் அது உள்ளே இருக்கிறது எந்த கார்டன் உங்களுக்கு தான் தெரியும். ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம்.
பிகாஸ் ஆக்சுவலாக எனக்கே தெரியாது, அதுதான் மெயின். ஸோ இது வந்து செகண்ட் கைஸ். ஸோ உள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ கைஸ் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த இதுக்கு வந்து ஏதோ ஒரு ஹோல் மாதிரி போட்டிருக்காங்க. இங்கே ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இது என்னன்னு தெரியல ஆக்சுவலி, பட் தெரிஞ்சவங்க சொல்லுங்கள் கைஸ். கைஸ் இது வந்து செகண்ட் ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம் இல்லையா, அதில் பயங்கரமான சிலைங்கள்லாம் இருந்துச்சு. இந்த சிலையில் ஒரு அது லிங்கம் கூட சொல்ல முடியாது, ஒரு வாட்டருக்கு போகிற மாதிரி ஒரு பிளேஸ் கைஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கிற இந்த ஸ்டாச்சு தான். ஸோ இது உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியதே கிடையாது. ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேமஸ் அண்டு பயங்கரமான ஒரு இது தான் இந்த இது. யாருனாலும் சொல்லிடுவாங்க, இந்த ஸ்டாச்சூஸை பார்த்தோன்னே அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க ஸோ இது என்ன அப்படின்ற மாதிரி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பீமா ரத்தா அப்படின்னு போட்டிருக்கு. ஓகே, அந்த பஞ்ச ரத்தாஸில் இப்போ இருக்கிறது வந்து பீமா ரத்தாவாங்க. ஸோ இட்ஸ் அ டெம்பிள். சும்மா டெம்பிள் அப்படின்ற ஒரே வார்த்தையில் சொல்கிறதுக்கூட அந்த ஒவ்வொரு இது ஸ்ட்ரக்சரும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ ஒரு ஸ்பேஸ் கொடுத்து அந்த விண்டேஜ் ஃபீல் இருக்குது பாருங்கள். எப்படின்னா பெரிய பெரிய தூண்கள் போட்டுட்டு, அதே மாதிரி வந்து அந்த மேலே பாருங்களேன், அந்த டிசைன் பார்த்தா ஆர்கிடெக்சர்ஸ்க்கெல்லாம் க்ளீனாக புரியும். ஒரு ஃபேஸ், அது ஒரு ஃபேஸ்க்கு மேலே ஒரு டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது ரொம்பவே க்யூட்டாக இருக்குது. அதே மாதிரி வந்து இந்த தூண்கள்லாம் பாருங்களேன், வேறு லெவல். இதெல்லாம் இந்த சிங்கமோட ஃபேஸ் மாதிரி உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி தெரியுதுங்களா. ஸோ அதுதான் இங்கே பாருங்கள். ஸோ அது அந்த மாதிரி இருக்குது. ஸோ உள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. ஃபுல்லாகவே எப்படின்னா அந்த காலத்தில் ஒரு பெரிய பாறையை வந்து அப்படியே செதுக்கி இருக்காங்க. வேறு லெவலுங்க பாருங்கள். இது ட்ராகனா என்னன்னே தெரில. ஸோ பார்க்கவே வேறு லெவலில் இருக்குது. ஸோ இப்படி தான் கைஸ். ஸோ அப்படியே பாருங்கள். ஸோ இப்போ பார்த்துருக்கிறது வந்து பீமா ரத்தாஸ் கைஸ், ரைட் கைஸ். ஸோ பாருங்கள், இங்கே க்ரௌடடாக தான் இருக்குது, பட் ஓகே. ஸோ எல்லா இதுலேயுமே பேரும் போட்டிருக்காங்க கைஸ். ஸோ நைட் ஆனால் லைட்ஸ் எல்லாம் செட் பண்ணிட்டு வேறு லெவலில் இருக்கும். இது வந்து தர்மராஜா ரத்தா கைஸ். ஸோ திஸ் இஸ் த அதர் ஒன். ஸோ இது பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு, வேறு லெவல். இது பெருசாக இருக்குது கைஸ். ஆக்சுவலாக அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிரவுண்டில் இருக்கா, இது ஹைட்டாக வேறு லெவலில் இருக்குது. ஸோ இது இப்படியே போயிட்டு எப்படி மேலே போகிறதுன்னு பார்க்கலாம். ஓகே, இந்த சைடு வந்து இந்த ஒரு சைடு வருது. ஸோ அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டு போய் பார்க்கலாம் கைஸ் என்ன இருக்குன்ட்டு. ஸோ அந்த ஸ்ட்ரக்சர்லாம் பாருங்கள். இந்த காலத்துலேயே இப்படி எப்படி பண்ணியிருப்பாங்க அப்படின்றது தான் எனக்கு பேசி. இப்போ அப்படியே வந்து இந்த சைடு வந்து எடுக்கணும். ஸோ அங்கே பார்த்தாவே உங்களுக்கே தெரியும் ஓகேங்களா. ஸோ யூ கேன் சி. ஸோ அந்த மாதிரி ஐடி போட்டுட்டு அங்கே ஃபாரினருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருப்பாங்க. அண்ட் யா கைஸ், so let's see a view from here. Okay, இது ஒரு பஞ்சரத்தால இது ஒன்று. லெட்ஸ் கோ. ஆனால் நிறைய அப்படியே பாறையாக தான் இருக்குது கைஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்கூட்டிஸ் எல்லாம் இருக்காங்க. ஸோ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இதை பார்க்கும்போது நம்மலாம் டூருக்கு போகும்போது எப்படி இருக்கும் வியூ பாருங்கள் கைஸ். இங்கே ஒன்று இருக்கா, 1 2 3 4 5 டோட்டலாக 5 கைஸ்.
கைஸ் ஸோ நான் பேசிக்காக ஓகேங்களா இங்கே வந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் காமிச்சிருப்பேன். எனக்கு இந்த ஸ்பாட்டில் ரொம்ப பஞ்சரதாஸ் அப்படின்னு சொல்லி அந்த பேரே பயங்கரமாக இருக்குல்ல. அதே இல்லாமல் வந்து எல்லாத்துக்குமே பேட்சிங் போட்டிருக்காங்க. ஆர்கிடெக்ட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இங்கே கிளியராகவே காமிச்சிருக்காங்க. அதுவும் அந்த காலத்தில் இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறது வேறு லெவல் கைஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு மேக் ஷூர் யூ சப்ஸ்கிரைப் மை சேனல். புதுசாக பார்க்குறவங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் அடுத்த விலாக் வந்து இதே மகாபலிபுரம் அண்டு ஒரு லைட் ஹவுஸ் இருக்கான், அதையும் போய் பார்த்துட்டு அப்படியே நம்ம வந்து டுவர்ட்ஸ் சிசிஆர் சென்னை கிளம்பிடலாம். அண்ட் எஸ் கைஸ், ஐ ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ. பேக்ரவுண்டில் இருக்கிறது தான் பஞ்சரதாஸ் பார்த்துருக்கீங்க, மகாபலிபுரம். ஸோ இதை விட்டுட்டு வேறு என்ன எக்ஸைட்டிங் திங்ஸ் வருதுன்னு நான் உங்களுக்கு வந்து அப்கமிங் vlogsல போடுறேன். ஸோ ஸ்டே டியூன் ஃபார் த நெக்ஸ்ட் வீடியோ. டாடா பாய் பாய் ஃப்ரம் சயாம்.